Hi friends, welcome to our channel. இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் அப்படியே கொஞ்சமாக வந்துட்டு சரி பண்ணி எடுத்துக்கிட்டு அலசி எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் இப்போ காஞ்சிட்ருக்கு. மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதில் வந்து காலிஃப்ளவர் வந்து போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் பூச்சி எதுவாக இருந்தாலும் சரியாயிடும். தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கிளறி விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளறி விட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க வடிகட்டி. அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டோம். இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி இருந்தால் போதும். இது பஜ்ஜி மாவு தான். இதில் எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். எல்லாமே ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணி தான் இருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து போட்டு எடுக்கிறேன் பாருங்கள். டிப் பண்ணி இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக இருங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறது அதான், ஹாப்பியாக இருங்க. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதை திருப்பி விட்டுக்கலாம். நாங்கள் காலிஃப்ளவர் பக்கோடாவும் செய்வோம், பஜ்ஜும் போடுவோம். என் பசங்க பஜ்ஜி கட்டதுனால பஜ்ஜி போட்டிருக்கேன். ஈஸியான ஸ்நாக்ஸ் தான், வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தி ஃபுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.